வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் கைகூப்பி வரவேற்கிறது. இன்னைக்கு முக்கியமான செய்திகள், ரொம்ப முக்கியமான செய்திகள் எதுவும் இல்லை, இருந்தாலும் சின்ன சின்ன செய்திகள். ஏன்னா அரசியலில் டெய்லி முக்கியமான செய்திகள் டெய்லி வராது, அப்பப்போ தான் ரொம்ப வைரலாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களை மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணால் பரவாயில்ல, காவல்துறையினர் அவங்கள தாக்குறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பாவம், அவங்கெல்லாம் வயிற்று பொழப்புக்காக கேட்குறாங்க. அந்த காலத்தில் அவங்க வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கு நிச்சயம் பத்தாது. அவர்கள் பக்கம்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். காரணம், ஆட்சியாளர்களும் பெரிய முதலாளிகளும் இவங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்களை அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு மாத சம்பளம் 25,000 ரூபாய்னு கொடுத்து அவர்கள் கையில் போய் சேர்றது 10,000 ரூபா. மீதி 15,000 ரூபா அந்த அரசியல்வாதிகளும் அந்த கம்பெனிக்காரங்களும் இவர்களை யார் வேலைக்கு அமர்த்துகிறாங்களோ 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவேன், 2 பேர்த்தையும் கட் பண்ணி துரத்திட்டோம்னா அந்த அரசியல்வாதியும் அவங்களும் அரசாங்க கணக்குலேருந்து 25,000 வர்றது உங்களுக்கு போகும். இதை ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லி வந்திருக்கேன். நிறையா இடங்களில் இது நடக்குது. இதை ப்ரைவேட் கம்பெனிக்காரன் தான் பண்ணுவான். ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க பெரிய பெரிய கம்பெனி இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு மாதம் இவனுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நம்ம தான் இது பண்ணணும். ரிட்டையர் ஆகும்போது எனக்கு பென்ஷன் கொடுமா, இடையில அவனை எதையாச்சும் வேலையை விட்டு தூக்கணும்னா சண்டைக்கு வருவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இது எதுக்கு நம்மவங்களை நேரடியாக வேலைக்கு வைக்கணும்? இதுக்குன்னு நிறுவனங்கள் இருக்குது, அவங்கள கூப்பிடுவாங்க. ஏப்பா எனக்கு தூய்மை பணியாளர்கள் வேணும்ப்பா, ஒரு எவ்வளோ பேர் வேணுமா, எங்கள் இதுக்கு ஒரு 100 பேர் வேணும்ப்பா அப்படிமா. அதனால் 100 பேர்த்துக்கு 25,000 ரூபா அப்படின்னா 25 லட்சம் ரூபா வரும். கம்பெனிக்காரன் 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டால் மீதி இவனுக்கு 10 லட்சம் தான் போகும் சம்பளமாக. மீதி 15 லட்சத்தை அந்த கம்பெனிக்காரங்க யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அங்கே மேனேஜரு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவான். ஆர்டர் எடுக்கிறவன் மீதியை அவன் எடுத்துக்குவான். இப்போ இது ப்ரைவேட் கம்பெனி தான் செய்வாங்க. இப்போ அரசாங்கமே இந்த வேலையை செய்கிறான். நம்ம மக்கள் பிரதிநிதியை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவொடனே என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட பேசி இப்போ இவங்க ஆள் கொடுக்குறவங்ககிட்ட பேசி எனக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுத்துரு, நீ இவ்வளோ எடுத்துக்க, நம்ம 2 பேரும் பங்கு போட்டுருவோம். இது அரசாங்கம் செய்யக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனிக்காரன் செய்வான். அவனுக்கு தேவை வருமானம். ஆனால் நம்ம அரசியல்வாதிக்கு என்ன தேவை? மக்கள் வயிற்று பொழப்பு. பெரிய லெவலில் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் என்ன பெரிய போனா? இவங்க வயிற்றில் பொழப்ப மண்ணை போட்டுறாங்க. திமுக எப்போவுமே மற்றவர்கள் வயிற்றில் மண்ணை போட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. இன்றைக்கி சினிமாவில் நடக்கிறது என்ன, ரெஜெண்ட்டில் எல்லார் வயிற்றுலையும் மண்ணை போட்டாங்க. அவன் ப்ரொடியூசர் எல்லாம் காணாமல் போயிட்டான், இவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் காணாமல் போயிட்டான். ரெஜெண்ட் மட்டும் லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்போவுமே மற்றவங்க வயிற்றில் பக்கத்தை அடிச்சுக்கிட்டு தான் போடுவான். இவன் கோடியாக 30,000 கோடி 40,000 கோடின்னு கொள்ளையடிப்பவனுக்கு இந்த தூய்மை பணியாளரில் வர்ற இந்த பிச்சை காசு 5,000 ரூபா தேவையா? இந்த இவங்ககிட்ட சினிமாவில் வர்ற காசெல்லாம் உதயநிதிக்கு தேவையா? இன்னொருத்தன் சம்பாரிச்சுட்டு போட்டுமே, நீங்கள் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கா? ரியல் எஸ்டேட்டும் உங்கள் கைக்கு போயிடுச்சு, இதுவும் உங்கள் கைக்கு வந்துச்சு, சினிமாவும். இன்னும் பல விஷயங்களில் நீங்கள் எங்கெங்கேயோ முதலீடு பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அதனால தான் தூய்மை பணியாளர் வயிற்றில் அடிக்காதீங்க, அவங்கள போட்டு இப்படி அடித்து கைது பண்ணாதீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவேக்கா தொண்டர்கள் விஜய் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பாரு. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம். நீங்கள் எல்லாருமே சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாக அண்ணன் விஜய் என்ன சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். தண்ணி கொடுங்க. நான் இப்படி ஆக தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். நம்ம பாத பூஜை செய்வோன்னு அவங்க செய்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக். தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கு, ஆசிரியர்கள் முன்னாடி நர்ஸுங்கள்லாம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் வேறு ஸ்ட்ரைக்கு, அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷனை வச்சு ஸ்ட்ரைக்கு. யார் ஓட்டு போடுவா அப்படின்னு பார்த்தா நம்ம யோசிக்கிறவங்களும் எப்படியா ஓட்டு போடுவான், எந்த தைரியத்தில் இருக்காங்கன்னா
பயங்கர தைரியத்தில் இருக்காங்க. உதயநிதி இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் ஜெயிப்போங்கிறது. இவ்வளவு இது நடந்தோம். முன்னாடி இந்த கள்ள ஓட்டு வச்சு சொல்லுவாங்க, அந்த ஒரு கோடி ஓட்டு இருந்ததில்ல, அதை வச்சுக்கிட்டு தான் டிஆர் பாலு சொல்லுவார்ல, ஓட்டு போட மாட்டேங்குன்னு தெரியும், உங்கள் ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும்னு. அந்த மாதிரி இருந்தாங்க. அதுவும் போச்சே, 1 கோடியும் போச்சு. இன்னும் அதில் 10 லட்சம் பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 லட்சம் பேர் என் பேர் சேருங்கன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பேரும் டூப்ளிகேட்டு. அதனால் 1 கோடியை தாண்டிடுச்சு. எந்த தைரியத்தில் உங்கள் ஜெயிப்போன்னு இருக்காங்க? உதயநிதி சொல்கிறார், எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை. அதிமுகவுக்கு பலம் இல்லை, இருந்தாலும் அவங்கள வேணும்னா நாங்கள் கொஞ்சம் ஓரளவு எதிரியாக நினச்சிக்கலாம், மற்ற யாருமே எதிரி இல்லைங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டுன்னு சொல்கிற மாதிரி உதயநிதிக்கு விஜய்னு ஒருத்தர் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுகவும் பலமிழந்து இருக்கான். நீங்கள் டெபாசிட் இல்லாமல் போக போகிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் டெபாசிட்டு கிடைக்காது. என்ன தைரியத்தில் இருக்காங்கன்னா, கணக்கு போட்டு வச்சுருக்காங்களாம், 2 கோடி பேர் ஓட்டு போடுவான், எல்லா பேரும் டூப்ளிகேட்லாம் போயிடுச்சு, அதனால் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா, 2 கோடி பேருக்கு 20,000 கோடி. அவங்க உதயநிதியும் சபரீசனுமே 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு பிடிஆர் சொன்னார். அதை எடுத்து விட்டுடலாம், அப்போ ஜனங்க ஓட்டு போடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஜனங்க ஓட்டை வாங்கிட்டு அவங்க பக்கம் எதிர்பக்கம் போடுவாங்கன்னு. அது நடக்காது. திமுக கரெக்டை கண்காணிப்பான். உங்களுக்கு ரூபா கொடுத்துட்டா நீங்கள் அவனுக்கு அடிமை. அரட்டி பேசுவான். காலையில் வீட்டில் நிற்குவான், வா 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 ஓட்டு போடணும், வாம்மா. ஓட்டு போடும்போது உங்கள் கையை பார்ப்பான், மேலே போகுதா கீழே போகுதா. மேலே போனால் நம்ம இவர் யார், திமுக வேட்பாளர் மேலே இருக்காரா கீழே இருக்கா, நீ மேலே கையை கொண்டு போயிட்டா, எங்காலும் கீழே இருக்காரு, கொடுத்த ரூபாய் கொடுன்னு கேட்பான், அடிக்க வருவான், பயமுறுத்துவான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பூத்தில் எண்ணிக்கையை பார்ப்பான். பூத்தில் இவனுக்கு எண்ணிக்கை கம்மியாக இருந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தான்னா கரண்ட்டை கட் பண்ணுவான், தண்ணியை கட் பண்ணுவான். இதெல்லாம் கருணாநிதியோட பாணி. இப்போ சேகர்பாபுவும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் உதயநிதி இவ்வளவு தைரியமாக பேசுகிறார். எல்லோரும் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. குறுக்கு வழி அப்படிங்கிறது தான். அதனால் எந்த குறுக்கு வழியாக எந்த வழியிலையும் உங்களை விடக்கூடாது ஆட்சி பொறுப்பில். இப்போ அதிகாரிகள் மத்தியில் என்ன நடக்குது, ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க போயிடுவாங்க. இவங்க கூட நம்ம திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் அப்படிங்கிற பேரே வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம காலி. அடுத்த 5 வருஷத்தில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ரிட்டையர் ஆகிடுவோம், நம்ம காலி ஆகிடுவோம். அதனால் இப்போவே இவங்களை விட்டு ஒதுங்கணும்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி அவரை திமுகவுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னாங்க. பெரிய பதவியில் இருந்தார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர். அது டிஜிபிக்கு அடுத்த பதவி, ரொம்ப பவர்ஃபுல் பதவி. அதில் தான் இருந்தார். இப்போ அவருக்கு டிஜிபி பதவி உயர்வு வந்தது. இவரை டிஜிபி ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 3 பேரை போடாமல் வச்சுருந்தாருன்னு எல்லாம் பேச்சு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட டேவிட் ஆசீர்வாதம் என்ன சொல்லிட்டாரு, ஐயா என்னை ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டுங்க, பெரிய போஸ்ட்டை வேணான்ட்டு. ஸ்டாலினுக்கு புரியல, ஏன் வேணாங்கிறீங்க, உங்களை தானே நான் டிஜிபி ஆக்கணும்னு இல்லை வேணான்ட்டு. ஸோ உளவுத்துறையிலேயாச்சும் டிஜிபி அப்புறம் வேணான்ட்டு. இல்லை அவருக்கே அதிசயம், என்னடா வேணான்னு ஒதுங்குறாங்கன்னா, இப்போ இருந்தால் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கலாம். பிப்ரவரிக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணலைனாலும் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் கட்சி சார்பில் யார் இப்போ இது பண்ணாங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருவோம். இந்தந்த அதிகாரிகளே மாற்றுகள் இன்ஸ்பெக்டர் ரேங்க் வர கூட நாங்கள் கொடுப்போம். வெறும் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, கீழ் லெவல் ஜாயிண்ட் கமிஷனர் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்தோம். இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். அப்போ இருக்க போகிறது 2 மாதம், ஜனவரி பிப்ரவரி. அப்போ நீங்கள் என்ன ஆகிறது, இப்போ இந்த 2 மாதம் இருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் காலி. அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்துட்டால் உங்களை நல்ல பதவிக்கு வராம நாங்களே விட மாட்டோம். அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அப்போ இருக்கிற முதலமைச்சர் கொண்டு போய் இந்த அதிகாரிகள் எல்லாம் கொடுக்காதீங்க. இவர் என்ன பண்ணாங்க, இவங்க கருணாநிதி பீரியடில் கமிஷனராக இருந்தார் ஒருத்தர், டி ராஜேந்தர் ஒரு பேர், கமிஷனர் இருந்தார். ஜெயலலிதா வந்துட்டாங்க ஆட்சிக்கு. அவர் தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, டம்மி போஸ்ட்டு தான் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா உளவு பிரிவு ஏடிஜிபியாக போட்டாங்க. எனக்கே புரியல, என்னடா கமிஷனராக இருந்தார் அவர் கருணாநிதி பீரியடில், கருணாநிதிக்கு விசுவாசமாக இருந்தவர்,
உளவுத்துறை பல ரகசியங்கள் இது பண்ணுறது. அங்கே போய் ஒரு திமுக ஆதரவு அதிகாரியை போட்டால் என்னென்ன போச்சே, இது எப்போ ஜெயலலிதா செயல்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் சசிகலா தான் அதை வந்து போட்டாங்க. சசிகலாவுக்கு ஜெயலலிதா கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்த ஒரு அதிகாரி என்னதான் ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் இவங்க ஆட்சி வந்தோன்னே போடலாமா? நீங்கள் ஜெயலலிதாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா டி ராஜேந்திர கொண்டு போய் போட்டிங்கல்ல, நடராஜன் சொன்னாருன்னு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம்! இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். நம்பிக்கை துரோகத்திலே மோசமானது திமுகவின் ஆதரவு அதிகாரியை, அதுவும் உளவுத்துறையில் போய் போட்டால் அரசாங்கத்தின் ரகசியம் அத்தனையுமே தெரியுமே. கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஜெயலலிதா கேட்குறாங்க, இந்த அதிகாரியை யார் இதில் போட்டான்னு கேட்குறாங்க. அப்போ அவருக்கே தெரியாமல் அந்த அதிகாரியும் இப்போ பெரிய பதவி வாங்கியிருக்காருன்னா நிர்வாகத்தில் எப்படி எப்படி இவங்க வந்து உள்ளே புகுந்து சசிகலா அவங்கெல்லாம் மற்றது யோசிச்சிங்களா? திமுக காரன் இருக்கும்போது இருந்த அதிகாரின்னு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்க வேணாமா? அப்படியெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற அதிகாரிகள் நம்ம பதவி போயிடும்னு எல்லாம் ஒதுங்கி கொண்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இந்த 2 மாதத்துக்கு காட்சி இருந்துக்கும், இன்னமே நம்ம எவனும் போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு போகணும், போக மாட்டாங்கிறது இல்லை, உங்களை வீட்டுக்கு அனுப்புறது இல்லை. பல விஷயங்கள் வச்சுருக்கோம். உங்களை எப்படி எப்படி வீட்டுக்கு அனுப்புறது எல்லாம் நீ செய்த தவறுகளுக்கு அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதனால் திமுகவின் முடிவு காலம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அதிகாரியும் இவர்களோடு சேர்ந்து நிற்பதற்கு தயாராக இல்லை. அதனால் அவங்களும் கவலைப்படல. லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டோம், இனி பதவி இல்லைன்னா என்ன, எங்கேயாச்சும் வெளியில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு இருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். அப்படிங்கிறது தூய்மை பணியாளர் விஷயத்தில் இந்த அரசாங்கம் நடப்பதற்கு கடுமையான கண்டனத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மட்டும் லட்சம் கோடியில் சம்பாதிப்பீங்க, 10,000 20,000 வாங்குறவன்கிட்டருந்து கமிஷன் வாங்குவீங்க, கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தியை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது வைகோ நடைப்பயணம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டார். ஸ்டாலின் போய் அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு, அந்த வீடியோ பாருங்கள், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே எங்கே போய் உட்காந்துருக்கார், ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு. திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறோம், மதுரையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து மதுரை, இந்த மாதிரி போகிறார். அதுவே 200 கிலோமீட்டர். ஆனால் வந்து போகிறார். 80 வயசு என்னாச்சு? 82. ஏற்கனவே சொன்னோம். இந்த திராவிட நடைப்பயணம் இது. திராவிட நடைப்பயணமெல்லாம் எப்போவுமே முழுவதாக நடந்ததுமாக முழுசாக நடந்ததாக சரித்திரங்கள் நான் பல இதை பார்த்துருக்கேன். திராவிட நடைப்பயணம் முதல் இது கருணாநிதி நடைப்பயணம். கருணாநிதி நடைப்பயணம் எப்போ வந்ததுன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார், 81 அந்த மாதிரி இது. அப்போ திருச்செந்தூரில் கோயிலில் ஒரு இது நடந்து போச்சு, தற்கொலை பண்ணிட்டார் ஒரு அரசு ஹெச்ஆர்என்சியில் இருந்தவர். அது தற்கொலை இல்லை, கொலை அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் கிடைச்சது. எம்ஜிஆர் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துட்டார். ஏன்னா அவர் சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவர். ஆனால் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு அதுக்கு வந்து போராட்டம், நடவடிக்கை எடுங்க, உங்கள் ஆளுங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க. அப்போ கருணாநிதி தெரியாமல் என்ன பண்ணிட்டார், அவருக்கு 50 வயசு 52 வயசு. நான் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 2 நாள் அப்படி நடந்தார். அப்படியே காலெல்லாம் கொப்பளம் வந்துச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காலில் கொப்பளம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏசி ரூமில் இருக்கிறாள், வாக்கிங் அண்ணா அறிவாலயத்தில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறாள். அங்கே இருந்துக்கிட்டு திருச்செந்தூர்லேருந்து சென்னை நடப்பண்ண வருதுன்னா நடக்குமா? 2 நாளைக்கு மேலே போக முடியலை. அப்புறம் என்ன பண்ணார், சாயங்காலமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடப்போன்னு நடந்தார். உளவு பிரிவு சொல்லிட்டாங்க, கருணாநிதி கால் பூரம் கொப்பளம் வந்து விட்டது, அவரால் நடக்க முடியவில்லைன்னு. எம்ஜிஆர் ஐயோ நம்ம நண்பராச்சன்னு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, உங்களால் எப்படிங்க நடக்க முடியும், என்ன கால் நான் என்னங்க என்ன திருச்செந்தூரில் போய் நாங்கள் என்னத்தை பண்ணோம், நாங்களாக போய் கொலை பண்ணோம், ஒரு கோயிலில் வந்து கொலை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்குவோமா, நாங்களாம் மனசாட்சி இருக்கிற ஆளுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், நீ இதில் போய் அரசியலாக்குறீங்களே, நடப்பயணம்னு இந்த உங்களால் நடக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு சரி உடம்பு பார்த்துக்கங்கன்னு உடனே அறிக்கை விட்டார். அப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் எம்ஜிஆரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நடைப்பயணத்தை ரத்து செய்கிறோம், அவர் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் எம்ஜிஆர், நான் எப்போ உங்களை நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னேன், நாங்கள் தப்பு பண்ணால் தானே நடவடிக்கை எடுக்கணும்,
நீங்களே அது பண்ணிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கலை. அதெல்லாம் சகஜம்தானே. இது மாதிரி எத்தனை இது அப்போவே அதெல்லாம் தூக்கி இது பண்ணிடுவாங்க, கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் உடனே நடைப்பயணத்தை ரத்து செஞ்சார். இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு நடைப்பயணம்னாரு, கடலூர்லேருந்து சென்னைக்கு 2 நாளில் அவரால் நடக்க முடியல. அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது, என்னடா இது நடக்கவே முடியலை, முதல்ல போய் செக்கிங் பண்ணோன்னு போய் செக் பண்ணி எதுவும் ஹார்ட்டில் பிளாக் எல்லாம் இருக்கா, நடக்கவே முடியலை. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, சார் வயசு அதிகமாகிடுச்சு சார், முடியாது. அப்புறம் தான் சரி அவரும் நடைப்பயணத்தை ரத்து செஞ்சுட்டார். எம்ஜிஆர் ஏன் நடைப்பயணம் வைக்கலை, அவங்களுக்கு தெரியும் நடக்க முடியாது. ஜெயலலிதா ஏன் நடைப்பயணம் வைக்கலை, அவங்களுக்கு தெரியும் நடைப்பயணம் வைக்க முடியும். அதனால் இவர் வைகோ மட்டும் இதை நடைப்பயணம் வச்சுட்டா எத்தனை பேர் கூட வருவாங்க? உங்கள் கட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 100 பேர்த்தில் எத்தனை பேர் நடைப்பயணம் வருவாங்க? உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்னா பதவி கிடைக்கணும் வருவாங்க, ஆட்சிக்கு வராது. ஆக யாருமே இல்லை. இவர் மட்டும் ஒரு 10 பேருக்கு ரூபாயை கொடுத்துட்டு பண்ணுவார். அது எத்தனை நாள் போகிறாருன்னு பார்ப்போம். திராவிட நடை பயணம் இது முழுவதுமாக நடந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் கருணாநிதியின் நடைப்பயணத்தைப் போல, ஸ்டாலினின் நடைப்பயணத்தைப் போல வைகோவின் நடைப்பயணமும் பாதியில் நிறுத்தப்படும். நடைப்பயணத்தை பத்திரிகையாளர்கள்லாம் போய் நல்லா வீடியோ கேமரா வச்சுருங்க. கொஞ்சம் தூரம் அப்படி வந்துட்டு மற்ற நேரம் பூரா வண்டியில் வேனில் வருவாங்க, கரெக்டாக நடந்து போகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதனால் நடைப்பயணம் இவ்வளவு கேவலமாக போச்சு. அதில் ஸ்டாலினை பேச விடுறாங்க. அவர் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு திராவிட பள்ளியில் நாங்கள் 2 பேரும் சீனியர் மாணவர்கள்ங்கிறது. அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். திராவிட பள்ளியாம், அதில் வைகோவும் ஒரு சீனியர் மாணவர்கள். வைகோ உங்களை என்ன சொன்னார், சாதிக் பாட்சாவை கொண்டது தான் நீங்களே தான்னாரு. ஒரு நான் சாதாரண வட்ட செயலாளருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியாது. உங்களை ஸ்ரீலங்கானா என்னென்னு கேட்பார், இலங்கைன்னா ஸ்ரீலங்காம்பார். அவர் ஒன்றுமே தெரியாதுன்னெல்லாம் பேசினார். அப்படிப்பட்ட வைகோ இன்றைக்கி உங்களுக்கு இவர் ஒரே இப்போ திராவிட கல்லூரியில் படித்த மாணவர்களுங்கிறீங்க. 82 வயசுலேயும் ரொம்ப 28 வயசு மாதிரி இளமையாக இருக்கிறாருன்னு சொல்கிறார். யார்? ஸ்டாலின். அவரே பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நடக்க முடியாமல் இருந்தார். கோயிலுக்கு போகும்போது கூட அந்த படிக்கட்டு கூட ஏற முடியாமல் ஏறினார். அவர் இப்போ 82 வயசு 28 வயசுன்னு ஒரு புகழ்கிறார். அதனால் 28 வயசாகவே இருக்கட்டும். நான் திருச்சியிலேருந்து மதுரையில் எப்படி நடந்து வர்றாருன்னு பார்ப்போம். ஒழுங்கான பத்திரிகையாளர்லாம் ரூபாய் வாங்காமல் ஒழுங்காக வீடியோ எடுத்தான்னா அவர் நடந்து வர்றாரா இல்லை வேனில் வர்றாராங்கிறது தெரியும். அதனால் இதுவும் ஒரு சந்தர்ப்பவாத நடப்பயணம் வைகோ மேற்கொள்வதும் அது வெற்றிகரமாக முடிவு நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது வைகோ நடன பயணம். அதில் நான் இந்த இதில் இன்னொன்று பேசியிருக்கார் ஸ்டாலின். அதை விட்டமே போதை மருந்தை பற்றி ஆக்கி போய் பேசிட்டார். என்னென்னா எல்லாம் இது பண்ணுறான். ஸ்டாலின் ஆட்சியில் போதை மருந்து நடமா எல்லா இடத்துலையும் இருக்குது. காவல்துறை ஒன்றுமே பண்ணலன்னு திட்டுறாங்க. அவர் அங்கே போய் வேறு ஆள் திட்டுறார். இவருக்கு போலீஸ் ஆஃபீஸில் கூப்பிட்டு என்ன அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லணும்ல. அங்கே போய் கமலஹாசனை திட்டுறாரு. யார்? ஸ்டாலின். கமலஹாசன் எவ்வளவு உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார், உங்கள் பையனுக்கு விசுவாசமாக இருந்தார், உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார். பிரச்சாரம் பண்ண போகிறேன்னாரு. அவருக்கு ஏன் இப்போ கமலஹாசனை போய் திட்டலாமா? என்ன சொல்கிறாரு? நான் கமலஹாசனை சில படம் எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்து எடுக்கணும், அதனால தான் போதை இது கூடுதுங்க. கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்லை, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். எதை சொல்கிறாருன்னா, சமீபத்தில் கமலஹாசன் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து விக்ரம்னு ஒரு படம் எடுத்தார். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன். அதில் ஃபுல்லாக அந்த போதை மருந்து எல்லாம் வரும். அந்த படம் எடுத்ததுனால தான் அவங்கெல்லாம் அங்கே கெட்டு போகிறாங்களாம். அந்த மாதிரி படம் எடுக்கிறதுனால அவங்கெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சினிமாவில் கொலை காட்சியெல்லாம் வரும். அப்போ மற்றவன் கொலை பண்ணுறதெல்லாம் அந்த சினிமாவில் கொலை காட்சியை பார்த்தா கொலை பண்ணுறான். அது மாதிரி சொல்கிறார். கமலஹாசன் படத்தில் வந்ததுனால எல்லாம் அப்படி தான், சினிமா தான் கெடுக்குது அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது மத்திய அரசாங்கத்தை தாக்குறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யும்? மத்திய அரசாங்கம் நாங்களும் சேர்ந்து வேலை பார்க்கணும். வெளிநாடுகள்லேருந்து கடத்தப்பட்ட வருது, அதெல்லாம் தடுக்கணும் மத்திய அரசாங்கம்னு அவங்க தலையில் தூக்கி போட்டு. போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் அழிக்க
மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. வெளிநாட்டிலேருந்து வருது, ஒத்துக்கிறேன். ஆனால் உள்நாட்டிலேயே இப்போ சமீபத்தில் 1,00,000 மாத்திரை பிடிச்சிருக்காங்க. இங்கே கிடையாது, காஞ்சிபுரம் அந்த பக்கத்தில் அதை சுற்றி வேலூர் எல்லாம் மாத்திரையை பிடிச்சிருக்காங்க. எல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது. 1,00,000 மாத்திரை. இது என்ன வெளிநாட்டிலேருந்து இதில் கடத்து வராங்க? இல்லை மாத்திரையை பற்றி விக்ரம் படத்தில் எங்கே சொன்னாங்க? அது ஒரு வகையான இப்போ போதை மருந்து ஓடுதில்லை. கஞ்சா பயிர் தமிழ்நாட்டிலே விளையுதே, அதுக்கு என்ன பண்ணுறது? அது என்ன வெளிநாட்டில் இருந்தால் வந்தாங்க? அதனால் உங்கள் முதல்ல திரும்பி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆட்சியில் நேர்மையாக இருங்கள். காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இது பண்ணுறதுக்கு தான், வேண்டிய அளவுக்கு வேண்டாத அளவுக்கு இது பண்ணுறதுக்கு காவல்துறை, எவனாச்சும் போராட்டம் நடத்துனா உதைக்கிறதுக்கு காவல்துறை, அதுக்கு தானே வச்சுருக்கீங்க. அப்புறம் எங்கே போய் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பிடிக்கிறது? போதை மருந்து. அதனால் ஸ்டாலின் சொல்கிறோம், ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்கள். போலீஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை வாங்க தெரியலன்னா விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு சினிமாக்காரன் மேலேயும் கமலஹாசன் மேலேயும் இவங்க தான் போதை மருந்துக்கு காரணம்னு மத்திய அரசாங்கம் மேலேயும் குற்றம் சொன்னார். மக்கள் உங்களை தான் கேலியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்லி இன்னும் திருந்துற மாதிரி இல்லையே. நீங்கள் எப்படி போதை மருந்து வருதுங்கிறது உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியலையே. அதனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. கப்பல்லாம் போதை மருந்து இறங்குது, அரசியல்வாதியெல்லாம் பணம் வாங்குறாங்கன்னா அப்போ எனக்கு செய்தி வந்தது. அது இன்னும் போகுதா இன்னும் தெரியலை. ஒரு வேளை அப்படி இருந்தாலெல்லாம் நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தான் சொல்கிறேன், அதை மாற்றுங்க. அப்போ தான் சமுதாயம் உருப்படும். லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது போதை மருந்து கடத்தல் அப்படிங்கிறது தான். ஜெயிலில் பார்த்தேன், சார் 5 கிலோ கடத்திட்டு வந்தேன் சாருங்கிறான். 5 கிலோவா? 5 கிலோ எங்கேருந்து வாங்கினீங்க? நான் எங்கே சார் வாங்கினேன்? ஒரு முதலாளி இருக்கான் சார், அவன்கிட்ட 1000 ரூபா சம்பளம் சார் எனக்கு. அவன் 5 கிலோ கஞ்சாவை கொடுத்து விட்டான் சார். வேலை போயிருமேனு கொண்டு வந்தேன். இப்போ 1000 ரூபா சம்பளத்துக்காக என்னை இப்போ 3 வருஷமாக ஜெயிலில் இருக்கேன். என் குடும்பம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. முதலாளி என்னையா நான் அவன் ஓடிட்டான் சார், என்னை பெயிலில் கூட எடுக்கலை சார். இது மாதிரி ஒரு 10-20 பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ போதை மருந்தில் ஜெயிலில் இருக்கிறவன்லாம் யாருன்னா தொழிலாளி தான் இருக்கான். முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 20 பேரை செம்மரத்தை கடத்தினதுக்காக சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது சுட்டு கொண்டாங்க. 20 பேர் வேலை பார்த்தவன் தொழிலாளன். அந்த சந்தன மரத்தை கடத்தி வர சொன்ன முதலாளி பிடிபடவே இல்லை. போதை மருந்து கதையும் அப்படி தான். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருப்பான், ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிப்பான், 100கணக்கான கோடி சம்பாதிப்பான். அவன் எவனுமே ஜெயிலுக்கு போக மாட்டான். போய் இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு வயிற்று பிழப்புக்கு போய் வாங்கி கொடுத்தவன் தான் உள்ளே போவான். அதனால் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் ஸ்டாலின். அதெல்லாம் உங்களுக்கு போதை மருந்துன்னா அது என்ன பேர் கூட உங்களுக்கு தெரியாது. கஞ்சாவை தவிர உங்கள் மந்திரிங்க யாருக்குமே கஞ்சாவை தவிர எதுவும் தெரியாது. ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ அப்படியே பவுடரை வச்சு அப்படி இது பண்ணுறான், அப்படி நெருப்பு ஒன்று வச்சு அப்படி அந்த புகையை அப்படி உள்ளே இழுக்கிறான். அதில் போதை இன்னும் ரொம்ப அட்வான்ஸெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியும்? எங்கேருந்து வருதுன்னு எப்படி தெரியும்? இப்போ இவங்க அரசாங்கம் ஒரு சிகரெட்டை 72 ரூபாய்க்கு வைக்க போகிறாங்களாம். மத்திய அரசாங்கம் வரி போடுறாங்க. 72 ரூபாய்க்கு விற்றா ஐடிசின்னு சிகரெட்டு கம்பெனி மூட போகிறான். சிகரெட்டு குடிக்கிறது கெடுதல் தான், அதுக்காக அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்க. சாராயம் கெடுதல் தான், அதுக்குன்னு ஒரு குடிக்கிற குரூப் இருக்குல்ல. அதனால் அவங்கள ஒரு சிகரெட்டை 72 ரூபான்னு விற்றா எவன் இதாகும்? அதனால் சரியான புரிதல் இல்லை உங்கள் யாருக்குமே, அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒழிக்கணும் என்ன இது பண்ணுங்கிறது புரிதல் இல்லை. அதைத்தான் ஸ்டாலின் படம் எடுக்கிறவன் தான் கெடுக்கிறான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கன்னியாகுமரியில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு சேகர்பாபு போகிறாரு. சேகர்பாபுவை பார்த்தோன்னா இந்த சாமி கும்பிட்றாங்க, பாரத மாதாவுக்கு ஜெயிங்கிறாங்க. என்ன கோபம் வருது, அடிக்க போகிறாரு. நான் கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பாருங்க. எல்லாத்தையும் இங்கே வாடா நெருக்கு நேரம் வாடாங்கிறாரு. என்ன சேர்வாவு ஒளியன்னு சொன்னால் வாடா நெருக்கு நேரம் வாங்குறான். ஸ்டாலின் ஒளியன்னு சொன்னால் வாடா நெருக்கு நேரம் வான்னு சொல்லலாம். அவன் பாரத் மாதாவுக்கு ஜெயினா நெருக்கு நேரம் வான்னு அர்த்தம். அவங்கள மாதிரி பிரிவினவாதிகள் அவங்க அதோட சண்டை போடுறாரு. கன்னியாகுமரியை பற்றி அடிப்படை விஷயம் கூட தெரியாது அவருக்கு. கன்னியாகுமரி ரிலீஜியஸ் இதில் சென்டிமெண்ட்டு, அதாவது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா.
அங்கே வந்து ரிலீஜியஸ் இது உண்டு. கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு சொல்லி எப்போவுமே ஒரு பிரிவு உண்டு. எலெக்ஷனில் அது எதிரொலிக்கும். எலெக்ஷன் வரும்போது ஒட்டுமொத்த கிறிஸ்டினும் ஒரு ஆளுக்கு போடுவாங்க, ஒட்டுமொத்த இந்துவும் கட்சி பார்க்காம போடுவாங்க. சென்சிட்டிவ் ஏரியா அது, மதம் சம்மந்தப்பட்டதில். அந்த மாதிரி இதுக்கு போகும்போது அவங்க உணர்வுகளை வந்து வாழ்கன்னு தானே சொன்னான், ஒளிகன்னு சொன்னால் கோவப்பட்ட பாரு. வாழ்கன்னு சொன்னதுக்கு அடிக்க போகிறார், வாடாங்கிறார். அப்போ இதுக்கு மட்டும் இவ்வளோ கோவம் வருது? உங்களுக்கு தான்ப்பா கேட்குறேன், திராவிட கூட்டத்துக்கு. இதுக்கு மட்டும் கோயிலில் போனீங்கன்னா அவன் பாவம் பாரத மாதாக்கு ஜெயினா, அவன் நாட்டைத்தானே வாழணுங்கிறான். இது குதிக்கிறீங்களே. அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த ஈவேரா சிலையை உள்ளே வச்சு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு எழுதுனீங்களே, அப்போ அங்கே சாமி கும்பிடுவனுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வரும். உங்களை என்ன அடி அடிக்கணும், என்ன இது பண்ணணும். நீங்கள் மட்டும் கோயிலுக்குள்ளே சாமியை திட்டினவன் செருப்பால் அடித்தவன் சிலையை வைப்பீங்க. சாமியை செருப்பால் அடித்தவங்களை வந்து நீங்கள் வந்துக்கிட்டு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு எழுதி போடுவீங்க. அவங்களுக்கும் கோவம் வரக்கூடாது. ஆனால் பாரத் மாதாக்கு ஜெயினா உங்களுக்கு கோவம் வரும்னா என்ன அர்த்தம்? திராவிடம் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு திராவிடம்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாது தானே. அதனால் திராவிடனாக இருக்கிறவன் சாமியை வெறுக்கிறவனு அர்த்தமா? எந்த திராவிடன் சாமியை வெறுத்தான்? உங்கள் ஈவேராம வழியில் வந்துக்கிட்டு நீங்கள் தான் சாமியை வெறுத்தீங்களே ஒழிய, எந்த திராவிடனும் எந்த தென் மாநிலத்தில் இருப்பவர்களும் கடவுளை வெறுத்ததில்லை. போய் பாருங்கள், இங்கே ஆந்திராவில் பவன் கல்யாணம், அவர் பக்காவாக சாமி கும்பிட ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். தெலுங்கானாவில் போய் பாருங்கள், சாமியை திட்டுவானா? அது நீங்களாம் திட்டினவங்க. அவங்க வாழ்கிறான் அவங்க சைடு. அதுக்கு இந்த குதிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தானே உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் போடக்கூடிய கூத்தாட்டமெல்லாம் இன்னும் 2 மாதம். அதனால் சேகர் பாபுவுக்கு சொல்கிறேன், அவர் அவங்க சொன்னதில் தப்பு இல்லை. பாரத் மாதாக்கு ஜெயின்னு நாங்களும் சொல்லுவோம். காரணம், அது நாட்டை வாழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. திராவிடம் ஒழிகன்னு நாங்களும் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் உங்களால் அடிக்க முடியுமா, இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கருத்தை சேகர் பாபுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து எம்ஜிஆர் பேர் எடுத்துட்டாங்க. தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம்னு வச்சுருந்தார். எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தார். அது மிக அருமையாக போயிட்டு இருக்குது. பல தமிழ் அறிஞர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து உருவானாங்க. பார்த்தாரு ஸ்டாலின், எல்லா இடமும் அப்பா பேரையும் வச்சுக்கிட்டு இருக்கோம், இது போய் எம்ஜிஆர் பேரில் இருக்கன்ட்டு எம்ஜிஆர் படத்தையே எடுத்துட்டார். எடப்பாடி கொதித்தெழுந்துட்டார். தொலைச்சி பொறுமையாங்கிறார். உங்களை இவ்வளோ வேகமாக எடப்பாடி பேசி பார்த்ததே இல்லை. எம்ஜிஆர் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமாங்கிறது. அது எடப்பாடிக்கு சொல்கிறேன், நல்லது தான். நாளைக்கு அதிமுக பாஜக கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னு வைங்க, கருணாநிதி பேர் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிடலாமே. நீ தூக்கணும் இல்லையான்னு சொல்லி தூக்கிடலாம். அதனால் ஏன்னா ஜெயலலிதா வந்தாங்க, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே சென்னையில் ஒரு இதுக்கு கலைஞர் கருணாநிதி நகர் KK நகர்னு வச்சார். ஜெயலலிதா வந்து தூக்கலையா, அவர் பேரில் இருக்கட்டும்ட்டாங்க. நீங்கள் மட்டும் எம்ஜிஆர் பேர் இது பண்ணி தூக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அது வந்து தமிழுக்கே ஒரு பல்கலைக்கழகம் முதல்ல உருவாகினது. அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இந்திரா காந்தி வந்தாங்க அந்த திறப்பு விழா அதுக்கெல்லாம். அதனால் அதை வந்துக்கிட்டு எம்ஜிஆரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் வந்து எம்ஜிஆருடைய படத்தை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து. அவருக்கு நாங்கள் சொல்வது, உங்களுடைய தகப்பனார் பேரும் வருங்காலத்தில் அந்த யூபியில் யானை சிலையை பூரா தூக்கினாம் பாருங்கள், லெனின் சிலையை உடைச்சாம் பாருங்கள், அது மாதிரி உங்களுடைய தந்தையார் பெயரும் எல்லா இடத்திலிருந்தும் ஆட்சி மாற்றத்துக்கு பின் நீக்கப்படும். அதற்கு நீங்களே வழிகாட்டி விட்டீர்கள். அதனால் அதிமுக எடப்பாடி சொல்கிறோம், பொறுமையாக இருங்கள், செயலில் காட்டுங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கருணாநிதி பேரில் இருக்கக்கூடிய அத்தனைதையும் தூக்குங்க. அதற்கு வழிகாட்டி இருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது அப்பாவு என்ன சொல்கிறாரு, இப்போ நியூ இயர் பிறந்துருச்சு, புத்தாண்டில் சட்டசபை கூட்டம் வைக்கணும். சட்டசபை கூட்டத்தில் வந்து முதல் கூட்டத்தில் வந்து கவர்னர் உரையாற்றுவார். பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஜனாதிபதி வந்து உரையாற்றுவார். அது ஜனாதிபதி உரை, இது கவர்னர் உரை. ஆனால் கவர்னர் உரைன்னு தான் பேர். இந்த கூட்டம் எழுதி கொடுக்குறத அவர் வந்து வாசிக்கணும். எல்லா கவர்னரும் என்ன பண்ணுவாங்க, கொடுங்கப்பா அம்மாங்க. இவங்க வந்துக்கிட்டு என்ன எழுதுவாங்க, இந்த ஆட்சி ஈவேரா வழியில் செயல்படுகிறது. கவர்னரும் சொல்லுவார், இந்த ஆட்சி ஈவேரா வழியில் செயல்படுகிறது, இது கருணாநிதி அவர்களின் பொற்கால ஆட்சி
அதனுடைய இதனுடைய பிரதிபலிப்புத்தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் ஆட்சி எழுதுவாங்க. அதையும் படிப்பதற்கு கருணாநிதி தலைமையில் இருக்கும் பொற்கால ஆட்சி அப்படின்னு அவங்க படிப்பாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிப்பாங்க. இந்த கவர்னர் வந்தார், கருணாநிதியின் வழியில் நடக்கிறோம்னு அந்த வேலைலாம் வச்சுக்காதன்ட்டார். என்னையா கருணாநிதி வழியில் உழைக்கிறோம்? தனி மனித துதி பாடாத, என்ன திட்டங்களை செய்ய போகிறோம் அதை மட்டும் சொல்லு. மக்களுக்கான என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம் இந்த வருஷத்தில் நீ செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன, அதை சொல்வதற்கு தாயா கவர்னர் ஒரு என்னையா துதி பாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கருணாநிதி பேரெலாம் எடுத்துட்டாரு. இவங்களாம் அப்புறம் சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கூப்பிட்டார் கவர்னர். அப்பாவா என்னையா நீ சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறதுன்னு எழுதிக்கிட்டு இருக்க? கோயம்புத்தூரில் ஆட்டோவில் குண்டு வெடிச்சிருக்கு, எல்லா இடமும் கொலை நடக்குது, கொள்ளை அடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது, போலீஸுக்கு இருந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன அடித்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கே எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு அது என்ன போய் படிக்க சொன்னால் நான் என்ன முட்டாளா? அடியாதன்ட்டு இந்த கூட்டம் பார்த்ததுண்டா நம்ம பொய்யெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம். அப்போ வந்து கவர்னர்லாம் பார்த்தாங்க, படித்தாங்க, இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு. அப்புறம் கடைசி ஜெய்ஹிந்த்னு போட்டதை அடிச்சிட்டாங்க இவங்க. உடனே அவர் அங்கேருந்து என்ன எழுதினார், ஏன் ஜெய்ஹிந்த் அடித்தா? நான் ஜெய்ஹிந்த்னு போட்டு அனுப்புன்ட்டார். இந்த கூட்டத்துக்கு அதுதான். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, கவர்னர் வந்து உரை நடக்க போது இந்த தடவையாவது கவர்னர் சட்டசபையின் மாண்பை காப்பாற்றுவார் என்று நம்புகிறோங்கிறான். சட்டசபை மாண்பை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கினவங்களே நீங்கள் தானப்பா. கவர்னர் உள்ளே வந்து உட்கார்றாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு பேண்ட் கோட் இதெல்லாம் போட்டு ஒரு டீசெண்டாக வந்து உட்காந்து பேசுகிறாரு, விசில் அடிக்கிறான். எல்லா எம்எல்ஏவும் விசில் அடிக்கிறான், கத்துறான், அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஒரு வேலைக்கும் திமுக எம்எல்ஏருக்கும் ஒரு வேலைக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அதனால் என்னத்தையோ பேசுகிறாருன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சரி அவர் கிளம்புறாரு, இந்த பொன்முடி எந்திரிச்சு வெளில போடாங்க அப்படின்னு கையை காமிக்கிறாரு. அப்போ சட்டசபையின் மாண்பை கெடுத்தது யார்? நீங்கள். சட்டசபையின் மாண்பை காப்பாற்றினது யார்? அவர். ஏன்டா பொய்யெல்லாம் எழுதுறீங்கன்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொல்கிறாங்க நீ சட்டசபையின் மாண்பை காப்பாற்றுங்க. என்னத்த நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும், உங்களால் தான் சீரழியுது. சட்டசபை மாண்பை எப்படி சீரழிச்சிங்கன்னு கதை சொன்னேன்னு வைங்க, தமிழ்நாடே நாரிப்போம். உங்களை பற்றி இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த காலத்துலேருந்து சட்டசபையை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, சட்டசபையில் என்னென்ன வேலை செஞ்சீங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், சொன்னால் நாரிப்போம். அதனால் எப்போதுமே சட்டசபையின் மாண்பை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த உங்கள் கட்சி தான், உங்கள் எம்எல்ஏக்கள் தான். அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தாங்களே, எம்ஜிஆர் அப்படி கையை காட்டினாருன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது ஏதாச்சும் பேசுனா ஜெயலலிதா இருக்காங்கனாலே அதிமுகக்காரங்க வாயை திறக்க மாட்டாங்க. உங்கள் கட்சி அப்படியா இருந்தது? அன்பழகன் என்ன பண்ணார்? பழக்கடை அன்பழகன் இதில் சபாநாயகரையே தூக்கி தனியாக உட்கார வச்சாரா இல்லையா? சீட்டை விட்டு தூக்கி எந்திரியான்னு அடிக்க போனாரா இல்லையா? சுப்பு, ஏபர், ரகுமான் கான், இதே துரைமுருகன் என்ன ஆட்டம் போட்டாங்க. சட்டசபை மாண்பை கெடுத்தது யார்? சட்டசபை மாண்பை பற்றி பேசுவதற்கு அப்பாவுக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதை அப்பாவுக்கு வந்து பதிலாக சொல்ல விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.